இந்த நாடு எப்படி தான் வேர்ல்ட் கப்புக்கு வந்துச்சோ தெரியாது. இப்போ இருக்கிற என்டர்டெயின்மெண்ட் பத்தாம இப்போ புது என்டர்டெயின்மெண்ட் ஒன்று வந்திருக்கு இந்த வருஷம் வேர்ல்ட் கப். ஸோ உலகத்திலே இருக்கிற ஒரு சின்ன நாடு கரோசோ கரோசோ ஐ டோன்ட் நோ. ஸோ இந்த நாட்டில் வந்து மொத்தம் 1,50,000 பேர் தான் இருக்கணும் அந்த நாட்டில். ஸோ உலகத்திலே இருக்கிற சின்ன நாடு, உலகத்திலே இருக்கிற ஸ்மாலஸ்ட் ஜிடிபி இருக்கிற நாடு. ஸோ இந்த நாடு வந்து இப்போ இந்த வேர்ல்ட் கப்புக்கு குவாலிஃபை ஆகி வந்திருக்குது. இது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா அந்த நாடு வந்து இன்னும் இண்டிபெண்டே எடுக்கல. அந்த நாடு இன்னும் நெதர்லாந்து கீழே தான் இருக்குது. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து அந்த டீமில் இருந்த 26 பேரில் ஒரு ஆள் தான் அந்த நாட்டில் பிறந்தது. மற்றவ எல்லாம் நெதர்லாண்ட்ஸில் இருந்து நெதர்லாண்ட்ஸ் டீமுக்குள்ள எடுபட இல்லாத பிளேயர்ஸ். நெதர்லாந்து ஒரு நல்ல நாடு தானே ஃபுட்பாலுக்கு. ஸோ அந்த டீமுக்கு குவாலிஃபை ஆகாத ஆக்கள் மேபி அவங்க இந்த நாட்டில் அவங்களோட பேரண்ட்ஸ் இருந்திருக்கலாமோ தெரியா. ஸோ மிச்சமெல்லாம் அங்கேருந்து வந்தாக்கள். ஸோ ஒரே ஒரு ஆள் தான் அந்த நாட்டில் பிறந்தால் அந்த நாடு இண்டிபெண்டன்ட் அடையாத நாடு உண்டு. எப்படி தான் இதுக்குள்ளே வந்துச்சோ, இதுக்கு பின்னால் இருக்கிற பொலிட்டிக்ஸ் வேறண்ணா. நான் கடைசியாப்பட்ட வீடியோலாம் சொன்னேன், எங்கட நாடுகளுக்குள்ள என்ன கிடைக்கணும் என்ன கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி டிசைட் பண்ணுறது எங்கட நாட்டு பிரசிடென்ட் மாதிரி இல்லை. அவங்களுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குன்றது அது யாருக்குமே தெரியாது உண்மையா. இந்த சிஸ்டத்தை ரன் பண்ணுற ஆக்கள் தான் எங்கட நாடுகளுக்கு என்ன கிடைக்கணும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி டிசைட் பண்ணுறது. இந்தியாவில் வந்து 1.4 பில்லியன் ஆக்கள் இருக்கணும். அந்த 1.4 பில்லியனுக்குள்ள ஒரு 26 பேர் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு ஃபுட்பாலுக்கு வேற இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்கிறது என்னால் நம்ப இல்லாது. அவ்வளோத்துக்கு அது செலெக்ஷனுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் அது வேற கதை. ஆனால் இதுகளை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு காரணம் இந்த காசு அங்கே போகக்கூடாது. இந்த ஃபுட்பால் மட்டும் இல்லை, எந்த ஒரு ஹை பேயிங் ஸ்போர்ட்ஸ் எடுத்தாலும் இதே தான் பிரச்சனை. F1, டென்னிஸ், NFL, NBA அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பெரிய ஹை பேயிங் ஸ்போர்ட்ஸ் இருக்கிற எந்த ஒரு ஸ்போர்ட்ஸும் அங்கே நாடுகளுக்கு அது இந்த காசு அங்கே போக விட மாட்டாங்க. அவங்களுக்கு அங்கே கொடுக்க விருப்பம் இல்லை. அது இங்கே தான் ரோல் ஆகணும். எங்களோட நாடுகளில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கணுமெண்டா ரஷ்யா சைனா மாதிரி வெளியிலேருந்து ஒர்க் பண்ணணும், சிஸ்டத்துலேருந்து வெளியில் வரணும். இந்த வெஸ்டர்ன் சிஸ்டத்துக்குள்ளேருந்து வெளியில் வந்தால் தான் எங்கள் நாடு திருத்தலாம். இப்போ எங்கட ஸ்ரீலங்கா சின்ன நாடு என்ற அதுக்கான விஷயங்களுக்கு இத்தனை நாடுகளை டிபெண்ட் பண்ணி வண்டி இருக்குது. ஆனால் இந்தியா மாதிரி பெரிய நாடுகளுக்கு ஏழும், ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த நாடு எப்படி தான் குவாலிஃபை ஆகி வந்துச்சோ எனக்கு தெரியாது. இதுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது இந்த கேமுக்குள்ளே, இந்த ஃபுட்பாலுக்குள்ளே, இந்த வேர்ல்ட் கப் ஃபுட்பாலுக்குள்ளே. பார்ப்பேன் என்னென்னு.